ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி இங்கே பாருங்கள், வேர்க்கடலை பிடுங்கி நம்ம எப்படி அதை பச்சை வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கடலை தப்பி முளைச்ச செடிங்க, தப்பு செடின்னு சொல்லுவாங்க. தப்பு செடி மீன்ஸ் இது முதல்ல இதில் இந்த வயலில் போட்ட கடலைங்க நம்ம பிடுங்கி எடுக்கும்போது கொஞ்சம் கடலைங்க ஒன்று ஒன்று அப்படியே பிஞ்சுக்கும். காம்பாக இருந்து அப்படியே மண்ணிலே நிற்கும். அந்த மண்ணில் இருந்த செடிங்க ஈரம் படும்போது மழை வந்தப்பெல்லாம் மறுபடியும் முளைச்சி செடியாக வந்திருக்கு. அந்த செடியில் இருக்கக்கூடிய கடலை தான் இது. இந்த மாதிரி தப்பி முளைச்ச கடலை தான் இது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இது போட்ட கடலை போட்ட காட்டை வயல் ஓட்டிடுவாங்க நெல் நடுறதுக்காக. வயல் ஓட்டி இருக்கும்போது அதில் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த அந்துக்கிட்ட கல்லெல்லாம் அப்போல்லாம் மாட்டில் தான் உழவு ஓட்டுவாங்க. மாட்டில் ஓட்டும்போது அந்த கடலெல்லாம் உடையவே உடையாது, எல்லாமே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் சேத்துக்குள்ளே போய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சேத்துல தத்தக்கா பத்தக்கான்னு போயிட்டு எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு அனுபவம். இப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. சரிங்க, நம்ம கடலையை பிடுங்கியாச்சு. இதை நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பச்சை கடலை ரொம்ப நல்லதுங்க. எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது கடலை. அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இதில். நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் கூட நம்ம இந்த மாதிரி கடலையை சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிடும், சத்துக்கள் கிடைக்கும். ஸோ எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த கடலை. இது வேக வச்சு இப்போ வயசானவங்களாம் பச்சை கடலையாக மென்று சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க, டைஜஸ்ட் ஆகாதும்பாங்க. ஆனால் வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக மெல்றதுக்கும் ஈஸியாக வயசானவங்களாம் மென்று சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். நல்ல ஒரு நல்லது இந்த கடலை சாப்பிட்றது. வேர்க்கடலை இப்போலாம் நிறைய கிடைக்கிது. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வேர்க்கடலை. பச்சை கடலை அப்பப்போ கிடைக்கும் போது வாங்கி, சீசனில் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்க, ஏற்கனவே கொஞ்சம் கடலையெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதையும் கொடுக்கலாம். புடுங்கினியா வருதா? கடலை அஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விளைஞ்சிருக்கணும் கடலை. ஆனால் அந்த வயல் உழவு ஓட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த கடலை சீக்கிரம் பிடுங்கி எடுத்தாச்சு. கடலை போட்டப்ப துவரை வரைச்சி கடலை போட்டிருந்தேன். கடலை போட்டு திரும்ப உளுந்து வச்சுருந்தா துவரையும் விளைஞ்சிருக்கும். இப்போ துவரை எடுத்துக்கலாம். ஆடியிலே போடணுமா? ஆடியிலே கடலை இது போடுறாங்கல்ல, நாட்டுக்கடலை மேட்டுக்காட்டில் அது ஆடியில் போட்டுருவாங்க. தண்ணியாக பாயுது. அதெல்லாம் காலிட்ட மொச்சக்கட்டை, தட்டைப்பயிறு, துவரை எல்லாம் போடுவாங்க. பச்சை பயிறு இதில் போடலாமாம்மா? எல்லாம் போடலாம். பச்சை பயிறு வாங்கி வச்சுட்டு தட்டைப்பயிறு வாங்கி வச்சுட்டு எல்லாம் உளுந்து விளையிடும் போதே விளைஞ்சிருமா? விளைஞ்சிக்கும். உளுந்து விளையங்காட்டியுமே உளுந்து விளையிலே தட்டைப்பயிறு பச்சை பயிறு விளைஞ்சிக்கும். அதான் உளுந்து கூட காய்ச்சல் தாங்காது. வாசி பயிரெலாம் காய்ச்சல் தாங்கும். போதும், இதை வச்சால போதுமா? ஊற வச்சிரு. ஊற வச்சு அப்புறம்
இந்த மாதிரி வயசானவங்களாம் ரொம்ப அனுபவசாலிங்க. இவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப நல்ல டைப்பு. எங்கள் பக்கத்தில் இருக்காங்க. எப்போனாலும் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அக்கறையாகவும் எப்போவுமே இருப்பாங்க அந்த பாட்டி. நான் அம்மானு தான் கூப்பிடுவேன் அவங்கள. நல்ல பாசமாக இருப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா கேட்டு தெரிஞ்சுப்பேன் இவங்கக்கிட்ட. இந்த மாதிரி நம்ம கூட வயசானவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க நிறைய அனுபவசாலியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய நம்ம கற்றுக்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறது நான் எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி வயசானவங்ககிட்டலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பேன். இந்த மாதிரி நம்ம அந்த கடலையை வந்து நல்லா கொண்டு வந்து மண் இல்லாமல் 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்படி மாற்றி மாற்றி நம்ம 2 பாத்திரம் வச்சுட்டு கழுவி 2த்துலேயும் நல்லா மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நம்ம குக்கரில் வச்சு, நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா கேஸில் நம்ம செய்யும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து குக்கர் பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும். அதில் நல்லாவும் இந்த மாதிரி வேக வைக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெந்துடும். இதில் குழையக்கூடியது கிடையாது. ஸோ நம்ம எப்படி கொஞ்சம் கூட குறைச்சா வேக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து குக்கர்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு மண் அதில் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம வேக வைக்கணும். இப்போவே பாருங்கள், நான் 2 டைம் கழுவிட்டேன். இன்னொரு டைம் கழுவிட்டு நம்ம அப்படியே வந்து வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்போது நம்ம வந்து போதும் இது வரைக்கும் பண்ணது நல்லா அலசி எடுத்தாச்சு. இதில் தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி கடலையும் தண்ணியும் சமமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டாலும் கடலை மேலே மிதந்துட்டு தான் இருக்கும். நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடலையும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. 3 விசில் கூட வரலாம். எப்படி 2 விசில் 3 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக வந்து வெந்திருக்கும் கடலை. இப்போ நமக்கு வெந்துருச்சு. இது நம்ம வந்து ஒரு நாளைக்கு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கடலை மேலே பிசு பிசுன்னு வந்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றணும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.